நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷ் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். மேலும் விவரங்கள் பகிரலாம். நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் நடிகருமான நெப்போலியனின் மகன் தனுஷ் உடல்நிலை குறித்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது அவரது நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தினந்தோறும் காலை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த குறுஞ்செய்திகள் வாயிலாக அவருக்கு தொடர்ச்சியாக அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது, அதாவது யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாக தவறாக தனுஷ் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நடிகர் நெப்போலியனின் அண்ணனான கிருபாகரன், அவர் உடன்பிறந்த சகோதரர் கிருபாகரன் தற்பொழுது நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேரில் வந்து புகார் மனு அளித்துள்ளார். அதே போல நடிகர் நெப்போலியன் தொடர்புடைய அந்த மயோபதி அந்த மருத்துவமனை, தசைத்திறன் மாறுபாடு குறித்த ஆராய்ச்சி மருத்துவமனையான அந்த மருத்துவமனையின் மருத்துவர் ஆராய்ச்சியாளரான டேனியல் ராஜ் அவரும் சக நபர்களோடு வந்து இங்க வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அவர்களின் உடல்நலம் குறித்து தொடர்ச்சியாக பரப்பக்கூடிய இந்த புகார்கள் மன அழுத்தத்தை கொடுப்பதாகவும் அவர் உறவினர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் விதமாகவும் இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக அவரது வழக்கறிஞர் மருத்துவரான டேனியல் ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்.